அருமையானவர்களே, இந்த நாளிலும் ஆண்டுடைய வார்த்தை நான் இடத்திலே கொண்டு வருகிறேன். தேவன் நாம் ஜெபிக்கும் பொழுது அந்த ஜெபத்திற்கு மறுமொழி கொடுக்கிறது. பாருங்க, 1 சாமுவேல் 7ல 9ஆம் வசனம் 8ஆம் வசனத்துல பார்த்தீங்கன்னா இருக்கும், சாமுவேலை நோக்கி, நம்முடைய தேவனாகிய கர்த்தர் எங்களை பெலிஸ்தரின் கைக்கு நீங்களாக்கி ரட்சிக்கும்படிக்கு எங்களுக்காக அவரை நோக்கி ஓயாமல் வேண்டிக் கொள்ளும் என்றார்கள். பாருங்க, சாமுவேலை நோக்கி இஸ்ரவேல் ஜனங்கள் சொல்றாங்க, பெலிஸ்தர் நெருங்கி வராங்க, பயமா இருக்கு, கர்த்தரை நம்மளை ரட்சிக்கும்படி எங்களை ரட்சிக்கும்படி நீங்க எங்களுக்காக ஓயாம வேண்டிக் கொள்ளுங்க. அப்படின்னா என்ன? தொடர்ந்து ஜெபம் பண்ணிக்கோங்க. நீங்க நிறைய ப்ரேயர் பாயிண்ட் தொடர்ந்து ஜெபித்துக் கொள்ளுங்க. எப்படிதான் வருது. அடுத்த வசனம் பாருங்க. அப்பொழுது சாமுவேல் பால் குடிக்கிற ஒரு ஆட்டுக்குட்டி பிடித்து அதை கர்த்தருக்கு சர்வாங்க தகன பலியாக செலுத்தி இஸ்ரவேலுக்காக கர்த்தரை நோக்கி வேண்டிக் கொண்டான். கர்த்தர் அவனுக்கு மறுமொழி அருளி செய்தார். இன்று நான் சொல்லுகிறேன், உங்கள் ஜெபங்கள் எதுவாக இருந்தாலும் யாருக்காக இருந்தாலும் சரி, கர்த்தர் மறுமொழி கொடுப்பார். ஆமென். அப்ப இன்னைக்கு ஜெபம் பண்ணுங்க. ஸ்பெஷலா நீங்க நேரம் எடுத்து ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் மறுமொழி கொடுப்பார். அவர் ஆன்சர் பண்ணுவார். இஸ் a prayer answering God அப்படி சொல்றார். ஜெபத்தை கேட்கிறவரே மாம்சமான யாவர் உம்மிடத்தில் வருவார்கள். அதுவே நான் சொல்றேன். எனவே ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் மறுமொழி கொடுப்பார். அப்ப இன்னைக்கு கர்த்தர் மறுமொழி கொடுக்கிற தேவன். உங்களுக்கு உங்கள் ஜெபத்திற்கு கர்த்தர் பேசணும் சொல்றீங்க, இன்னைக்கு பேசுவார். இன்னைக்கு அவரோட ஆன்சர் உங்களால கேட்க முடியும். ஆமென். அடுத்து என்ன நடக்குது? சாமுவேல் சர்வாங்க தகன பலியை செலுத்துகையில் பெலிஸ்தர் இஸ்ரவேலின் மேல் யுத்தம் பண்ண நெருங்கினார். பாருங்க, இங்க பலி செலுத்துறான், அங்க நெருங்குறான். அப்ப அவங்களுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. சாமுவேல் பலி செலுத்துகிறான். அப்ப நாம கர்த்தருக்கு நம்முடைய ஆராதனையை செலுத்த பிரச்சனை நெருங்கினாலும் பரவாயில்ல, கண்டுக்காதீங்க. ஆராதனையை நீங்க நடத்திட்டே இருங்க. நீங்க வாட்டுக்கு அவர் ஆராதித்து கொண்டே இருங்க. நீங்க வாட்டுக்கு அவர் துதித்து கொண்டே இருங்க. இந்த பிரச்சனையை பார்க்காதீங்க. நெருங்குறாங்களா, கண்டுக்காதீங்க. கர்த்தரை நீங்க பாருங்க. விசுவாசத்தை துவக்கிறது முடிக்கிறமாக்கி அவரையே நோக்கி நீங்க என்ன செய்யுங்க? பொறுமையோடு ஓடக்கடவர்கள் இருக்கு. எனவே நம்ம ஃபோக்கஸ் கர்த்தர் மட்டும்தான். அப்படி இருக்கணும். இந்த பிரச்சனை எல்லாம் இருக்கக்கூடாது. அப்படி இருக்கிறவ என்ன நடக்குப்பா? கர்த்தர் மகா பெரிய இடி முழக்கங்களை பெலிஸ்தரின் மேல் அந்நாளில் முழங்க பண்ணி அவர்களை கலங்கடித்ததினால் அவர்கள் இஸ்ரவேலுக்கு முன்பாக பட்டு விழுந்தார்கள். அடுத்த போட்டிருக்கு, அவர்களை முறியடித்தார்கள். அப்ப நீங்க நான் சொல்றேன், கர்த்தர் இன்று உங்களுக்கு மறுமொழி கொடுப்பார். அடுத்து கர்த்தர் உங்களுக்கு மகா பெரிய காரியங்களை செய்வார். என்ன பண்றாரு? இடி முழக்கங்கள், மகா பெரிய இடி முழக்கங்கள் அப்படி கலங்கடி விடுறாரு. அவன் அப்ப கர்த்தர் இன்று உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். இந்த தேவன் இன்று உங்களுக்கு மகா பெரிய காரியத்தை செய்து உங்கள் சத்துருக்களை கலங்கடிப்பார். அவன் அப்ப மறுமொழி கொடுத்து மகா பெரிய காரியங்களை செய்து மகிமையான ஜெயத்தை தருவார். நீங்க என்ன செய்வீங்கன்னா, உங்க சத்துருக்களை முறியடிப்பீங்க, உங்க பிரச்சனைகளை மேற்கொள்வீங்க. அதுதான் முடிவு எல்லாம் சொல்லிட்டு சாமுவேல் சொல்றாரு. அப்பொழுது சாமுவேல் ஒரு கல்லை எடுத்து மிஸ்பாவுக்கும் சேனுக்கும் நடுவாக நிறுத்தி, இம்மட்டும் கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்தார் என்று சொல்லி அதற்கு எபினேசர் என்று பெயரிட்டார். அவ கர்த்தர் இம்மட்டும் உங்களுக்கு உதவி செய்கிற தேவன். கர்த்தர் நீங்க உங்களுக்கு உதவி செய்வார். பெரிய காரியங்கள், மகிமையான காரியத்தை அவர் செய்வார். உங்க பிரச்சனை பெருசா இருக்கலாம், அவர் மகா பெரிய காரியத்தை செய்வார். அவன் நீங்க நினைக்கலாம் இந்த பிரச்சனை ரொம்ப பெருசா இருக்கு, ஆனா உங்க தேவன் அதை காட்டிலும் பல ஆயிரம் மடங்கு பெரியவர். அவர் மகா பெரிய காரியத்தை செய்து உங்களுக்கு மகிமையான ஜெயத்தை தருவார். இம்மட்டும் கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்தார் என்று நீங்கள் சாட்சி சொல்வீர்கள். ஆமென். கர்த்தர் மறுமொழி கொடுத்து மகா பெரிய காரியங்களை செய்து மகிமையான ஜெயத்தை தருவார். நீங்கள் இன்று அதை அனுபவிப்பீர்கள். ஆமென். கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.